திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Mr. Gold Sunflower Oil. அளவிலும் தரத்திலும் no compromise. ஒன்லி கொஸ்டின் இஸ், இப்போ நான் இதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணேன்னா ஒரு வருஷம் இதே ரிட்டர்ன் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த லாஸ்ட் 1 இயரை வச்சு லாஸ்ட் 2 இயரை வச்சு நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு. நீங்கள் கோல்டு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கோல்டோட ரிஸ்க் நம்ம மெஷர் பண்ணோம்னா ஈக்விட்டி மார்க்கெட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ ரிஸ்க் இருக்கோ அதே அளவு ரிஸ்க்கு கோல்ட்லேயும் இருக்குது. முதல்ல கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் கடன் தான் கட்டிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் இஎம்ஐ கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. முதல்ல இஎம்ஐ வாங்கும்போதே ரொம்ப பெரிய இஎம்ஐயாக போயிடக்கூடாது. உங்கள் டோட்டல் இன்கம், அதாவது உங்களோட ப்ளஸ் உங்களுடைய ஸ்பவுஸ், இந்த டோட்டல் இன்கம், ஃபேமிலி இன்கம். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் பட்டாபிராமன் இருந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஓகே சார். இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா போர் பதற்றங்கள் அப்படி சொல்கிறாங்க, இல்லை ஷேர் மார்க்கெட் ரொம்ப லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் கோல்டோட வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது எப்போவுமே ஒரு அன்சர்டனிட்டி இருந்தால், ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை வேர்ல்டு எக்கானமிலேயோ ஒரு அன்சர்டனிட்டி இருந்தால் கோல்டு ஏறும். பயம் இருந்தாலே எப்போவுமே கோல்டு ஏறும். ஒரு ஆப்டிமிசம் இருந்தால், இல்லை நம்ம எக்கானமி நல்லா பண்ண போகுது, வேர்ல்டு எக்கானமி நல்லா பண்ண போகுது, ஜாப் செக்யூரிட்டி எல்லாருக்கும் இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் ஏறும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு மாதிரியான ஆப்போசிட் பிஹேவியர் எப்போவுமே இருக்கும். இப்போது எதனால இந்த லாஸ்ட் 1 இயரில் ஏறி இருக்குங்கிறத பெருசாக ஆராய்ந்து நமக்கு ஒன்றும் பெருசாக ஆக போதில்லை. ஒன்லி கொஸ்டின் இஸ், இப்போ நான் இதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணேன்னா அடுத்த ஒரு வருஷம் இதே ரிட்டர்ன் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். யூஸ்வலாக எப்போவுமே ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கிற ஒரு மார்க்கெட் லிங்க்ட் அசட் கிளாஸ், அதாவது கோல்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ, நீங்கள் பெரிய அசுர வளர்ச்சி நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு வச்சுங்களேன், அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படியே இருக்கும், ப்ரைஸு ரொம்பவும் மேலேயும் போகாது, அப்படியே இருக்கும். அதுவே லாஸ் தான், டைம் லாஸ் ஆகிடும். இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப்பாக பெரிய சேஞ்ச் எதாவது வந்ததுன்னா கீழே போகவும் வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த லாஸ்ட் 1 இயரை வச்சு லாஸ்ட் 2 இயரை வச்சு நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு. நீங்கள் கோல்டு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 2013 அதாவது நான் சொல்கிறது கோல்டின் ஐஎன்ஆர், கோல்டு யூஎஸ்டி இதை விட ரிஸ்க் ஜாஸ்தி. கோல்டு ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா 2013 ஆல்மோஸ்ட் மிடில் 2019, அதாவது ஜூன் ஜூலை 2019 வரைக்கும் கீழே தான் இருந்தது. 2013 பீக்கில் இருந்தது, அதுக்கப்புறம் கீழே டவுன்ஃபால்லையே தான் இருந்தது இவ்வளோ வருஷமும், ஆல்மோஸ்ட் 5-6 இயர்ஸ், 5.5-6 இயர்ஸ். அதே மாதிரி கொரோனாவுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 2020 டிசம்பர் 2022 வரைக்கும் இதே மாதிரி பிஹேவியர், ஒரு பீக்கு அப்புறம் கீழே போயிட்டே இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கிற பீரியட் டெஃபினட்டாக ஃப்யூச்சர்லேயும் வரும். இதெல்லாமே சைக்கிளிக் பிஹேவியர் தான். மேலே போச்சுன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறான், எனக்கு 65% ரிட்டர்ன் வந்தது, நெக்ஸ்ட் 1 இயர் கிட்ட அதே மாதிரி தான் ரிட்டர்ன் வருங்கிறாங்க. அந்த மாதிரி எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது தவிர. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளேயே கோல்டை வாங்கிடுங்க, எல்லாம் இன்னும் அதிகமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன சார்? மேபி இன்னும் அதிகமாக தான் போகுமா, இல்லை நீங்கள் சொல்லியிருந்தீங்க இறங்கும் அப்படின்னு, மேபி டக்குன்னு இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அது யாராலையும் கணிக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200-300 பில்லியன் டாலர்ஸ் வேர்ல்டு வைடாக டெய்லி கோல்டு டிரான்சாக்ஷன் நடக்குது, விற்கிறது வாங்குறது. இதை வச்சு யார் சொல்ல முடியும் நாளைக்கு இல்லை அடுத்த ஒரு வாரம் எப்படி இருக்கும், ஒரு மாதம், யாராலையும் சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி இப்போவே வாங்குங்க, விலை ஏறதான் போகுதுன்னு சொல்கிறது ஒரு மாதிரியான ஒரு ஃபோமோ, உடனே வாங்கிடுங்க இல்லைன்னா உங்களை லாஸ், அந்த மாதிரி ஒரு பதட்டத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு பிஹேவியர். தேவையானா வாங்குங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் அடுத்த 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் இருக்குது, அதுக்காக நான் கோல்டு சேவ் பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க, அவ்வளோதான். அதுக்காக ஒன்று ஸ்பெஷலாக எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே சார். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் சார், ஷேர் மார்க்கெட்டாக கோல்டா? ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் சம்டைம்ஸ் லாஸ் ஆகுது, இல்லை பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டில் போட்டால் மேபி ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ உங்கள் பர்ஸ்பெக்டிவில் சொல்லுங்கள், ஷேர் மார்க்கெட்டில் போகிறது நல்லது நினைக்கிறீங்களா, இல்லை கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது நினைக்கிறீங்களா? அதாவது முதல்ல எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. எல்லாரும் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு 4 டேட்டா பாயிண்ட் எடுப்பாங்க. 1990 எப்படி இருந்தது, 1995 இருந்தது, 2000, இந்த மாதிரி ஒரு 10 டேட்டா பாயிண்ட் பற்றியா கோல்டு எப்போவுமே ஏறுது அப்படின்லாம் டேட்டா காமிப்பாங்க. நீங்கள் டெய்லி ப்ரைஸ் ரிட்டர்ன்ஸை உன்னிப்பாக சார்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரியான 5 வருஷம் 6 வருஷம் ரிட்டர்ன்ஸே வராத பீரியட்ஸ் இருந்துருக்கு. ஸோ எப்போதுமே கோல்டு நல்ல ரிட்டர்ன் வரும், எப்போதுமே கோல்டு பணவீக்கத்தை விட நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஹெட்ஜ் ஃபார் இன்ஃப்ளேஷன் அப்படிம்பாங்க கோல்டு.
எப்போதுமே பணம் வைக்கிறத விட நிறைய ரிட்டர்ன் கொடுக்குங்கிற எந்த விதமான கேரண்டியும் இல்லை. கோல்டோட ரிஸ்க்கு நம்ம மெஷர் பண்ணோம்னா ஈக்விட்டி மார்க்கெட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ ரிஸ்க் இருக்கோ அதே அளவு ரிஸ்க்கு கோல்ட்லேயும் இருக்குது. ஓ, அதே ரிஸ்க் இதுவும் இருக்குன்றீங்க. இருக்குது. அது பார்த்தா நமக்கு அப்பப்போ நம்ம பார்க்கறதுனால தெரியாது. இப்போ இந்த ஒரு வருஷம் 2 வருஷத்தில் தான் கோல்டுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர, கோல்டு விலை குறைஞ்ச உடனே எல்லாரும் சைலண்ட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி எந்தூசியாஸ்டிக்காக கத்துறவங்க எல்லாருமே சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த ரிஸ்க்கு தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இப்போ வந்து எனக்கு வந்து 28 வயசாகுது, 30 வயசாகுது, நான் இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறேன், இப்போ தான் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு பர்சன், அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து 55-60 தான். நல்ல டைம் இருக்குது, 25-30 வருஷம் டைம் இருக்குது. இந்த இதுக்கு ஒரு சிம்பிளான போர்ட்ஃபோலியோ போதும். 50-60% ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மீதி வந்து இபிஎஃப், பிபிஎஃப் அந்த மாதிரியான ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் போர்ட்ஃபோலியோ மோஸ்ட்லி போதுமானது. அப்படி அவங்களுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னா ஒரு 10-15% கோல்டு போர்ட்ஃபோலியோவில் இருக்கலாம். பட் அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கோல்டு இடிஎஃப் இருக்குது, கோல்டு ஃபண்ட் இருக்குது. ஆனால் நம்ம தனியாக கோல்டு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னு வச்சுங்களேன், அது வந்து மூணாவது ஒரு அசெட்டாக வந்துடும். ஈக்விட்டி இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, என்னுடைய என்பிஎஸ் இருக்குது, பிபிஎஃப் இருக்குது, இபிஎஃப் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கோல்டு ப்ராடக்ட் ஒன்று போடுவீங்க. 3 ப்ராடக்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் அதை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் 10%க்கு என் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 2 வருஷம் கழிச்சு அது 10% இருக்காது. மார்க்கெட் ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்ற மாதிரி அது 15 ஆகலாம், 5 ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். அப்போ நீங்கள் அதை ரீசெட் பண்ணணும். அந்த ரீசெட் பண்ணுறது யாருமே பண்ண மாட்டாங்க, இப்போல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் விற்று தான் ரீசெட் பண்ணணும். நல்லா பண்ணுறத விற்றுட்டு கம்மியாக பண்ணுறதுல மாற்றி போடணும். அப்போ பண்ணும்போது டேக்ஸ் வரும். அதுக்கு பயந்துட்டு யாரும் பண்ணாவே விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன லக்கில், டிபெண்டிங் ஆன் லக்கு, அந்த மாதிரி என்ன வந்துட்டு போகுது அப்படின்னு பண்ணாமல் ஒரு மல்டி அசெட் ஃபண்டு, ஒரு மல்டி அசெட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 10% கோல்டு அதில் எல்லா டைமும் இருக்கும். மினிமம் ஸ்டாக் மார்க்கெட் 10% கண்டிப்பாக வந்துடும். மினிமம் பாண்ட் மார்க்கெட்டில் 10% இன்வெஸ்ட்மெண்ட். அஃப்கோர்ஸ் அந்த ஃபண்ட் மேனேஜரோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து ஓவரால் டாமினன்ட் எதுன்னு பார்ப்பாங்க. சிலது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும், கோல்டு, ஸ்டாக்கு, பாண்டு ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், பட் ஸ்டாக் மார்க்கெட் நிறைய இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடச்சிடும். ஒரே ஃபண்டில் உங்களுக்கு 3மே கிடச்சிடும். நீங்கள் எந்த விதமான வேலையும் செய்யணும் எக்ஸப்ட் சிஸ்டமேட்டிக்காக அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர. உங்களுக்கு அது ஈஸியாக போயிடுது. உங்களுக்கு அந்த ஆசை இருக்கு இல்லையா, எனக்கு கோல்டு வேணும், எனக்கு அதில் ரிட்டர்ன் வருது, அது மிஸ் ஆகிட போகுது எனக்கு, அந்த ஒரு பயம், அந்த பயமும் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு அந்த 10% 15% ரிட்டர்ன் ஒரே ஃபண்டில் வந்தது, நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யங். சார் அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்கன்னா எஸ்ஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ரிட்டர்னே வராது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க சார். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அதாவது எஸ்ஐபிக்கும் ரிட்டர்ன்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போது நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் எஸ்ஐபி போடலாம், 10 வருஷம் போடலாம், 15 வருஷம் போடலாம். கடைசியாக நீங்கள் எப்போ ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணுறீங்களோ, இல்லை எப்போ நீங்கள் பணத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ, அந்த தேதிக்கு மார்க்கெட் சரிவில் இருந்ததுன்னு வச்சிங்களேன், உங்கள் ரிட்டர்ன் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் எஸ்ஐபி போடலாம். இப்போது என்ன எல்லோரும் சொல்கிறாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ப்ராபகண்டா கிரியேட் பண்ணுது. நீங்கள் எஸ்ஐபி போட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும், லாங் டேர்மாக உங்களுக்கு. இப்போ எங்கே போனால் சொல்கிறாங்க எஸ்ஐபி போட்டிங்கன்னா உங்கள் லைஃப் இப்படி மாறிடும், நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 1500 ரூபா போட்டிங்கன்னா 10 மாதம் வந்து 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து இவ்வளோ காசு வரும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு இது கலைப்பு விட்டுறாங்களா? அப்போல்லாம் நினச்சிக்கிறாங்களா, நான் போக்கல எஸ்ஐபி போடலாம் எஸ்ஐபி உள்ள போயிடுறாங்க. ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. இல்லை, இதில் எந்த கேரண்டியும் கிடையாது. அவங்க ஏன் சொல்கிறாங்கங்கிறது ரொம்ப கிளியர். நீங்கள் டெய்லி மாதம் இல்லை டெய்லி கூட பண்ணுறாங்க எஸ்ஐபி, அது வேறு விஷயம். மாதம் ஒரு அமௌண்ட் போடுறீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு ரெகுலராக அவங்களுக்கு இன்கம் வந்துடும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வழியாக மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அவங்களுக்கு இன்கம் வந்துடும். அந்த ரெகுலர் இன்கத்துக்காக தான் அவங்க வந்து பண்ணுன்றாங்க. பட் உங்களை பொறுத்த வரைக்கும், இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கேரண்டியான்னு கேட்டால் சத்தியமாக கேரண்டி கிடையாது. யாராலையும் கொடுங்க. கோல்டுலேயும் கேரண்டி இல்லை, எதுலேயுமே கேரண்டி இல்லை. ஆனால் நீங்கள் 125 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்ட்ரி இருக்குது, யூஎஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்தியாவில் ஒரு 45 வருஷம் தான் இருக்குது, ரொம்ப யங் ஸ்டாக் மார்க்கெட் நம்மளது பொறுத்து. பட் அந்த 125 வருஷம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க. உலகப்போர் 1, உலகப்போர் 2, எக்கனாமிக் க்ரைசிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க அவங்க. அந்த ஸ்டாக் மார்க்கெட் டேட்டாவை, ஒரு 125 இயர்ஸ் டேட்டாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 70%, அதாவது நீங்கள் அந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் ரிட்டர்ன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 டேட்டா பாயிண்ட் கிடைக்கும். 1500 டேட்டா பாயிண்ட், ஒரு டேட்டா பாயிண்ட்டும் 15 வருஷம் ரிட்டர்ன், 15 வருஷம் எஸ்ஐபி ரிட்டர்ன். இந்த எஸ்ஐபி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 70%, 65% 70% ரிட்டர்ன்
பணவீக்கத்தோட ஜாஸ்தி ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பணவீக்கத்தை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி பணவீக்கத்தை பீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா முக்கால்வாசி பீட் பண்ண நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு போதுமே, அந்த ரிஸ்க் அந்த சான்ஸ் உங்களுக்கு போதுமே. நீங்கள் ஏன்னா நீங்கள் வேலைக்கு போனால் அந்த வேலையிலே இருப்பீங்கன்னு எந்த கேரண்டியும் கிடையாது. காலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிளேஸ் ஆவீங்கன்னு எந்த கேரண்டியும் கிடையாது. அதை விட நல்ல கேரண்டி உங்களுக்கு, நல்ல சான்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கில் இருக்குது. கேரண்டி இல்லைனாலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு டெஃபினட்டாக போதுமானது. இப்போது யங்ஸ்டருக்கு இப்போ எனக்கு 30 வயசு தான் ஆகுது, எனக்கு 25 வருஷத்துக்கு நான் வேலை பண்ண போகிறேன், 55க்கு மேலே தான் எனக்கு ரிட்டையர்மெண்ட். அந்த 25 வருஷம் அவர் தொடர்ந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் டெஃபினட்டாக அவருக்கு பணவீக்கத்தோட ரிட்டர்ன் நல்லா வர டெஃபினட்டாக வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ அதே மாதிரி வந்து சேவிங்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதை விட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை சார்? இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மிடில் கிளாஸ் எடுத்துக்கலாமே, அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து சேவிங்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு ஒரு தாட் கூட இருந்திருக்காது. இப்போ அவங்களுக்கு வந்து உங்கள் பர்ஸ்பெக்டிவில் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் வந்து உங்கள் லைஃப் வந்து மிடில் கிளாஸ் டு அப்பர் மிடில் கிளாஸ் அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன சஜஷன் பண்ணுவீங்க? அதாவது முதல்ல நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, அதாவது நிஜமாகவே மிடில் கிளாஸ், இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், நானும் மிடில் கிளாஸ் அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நிஜமான மிடில் கிளாஸ் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, ஆட்டோ ஓட்டுறவங்க, இல்லை ஊபர் ஓட்டுறவங்க, இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோவில் டெலிவரி பண்ணுறவங்க, அவங்க தான் ட்ரூ மிடில் கிளாஸ் இந்தியாவில். அவங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். முதல்ல அவங்க பண்ண வேண்டியது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணணும். இப்போது 2026 பிறக்க போகுது. இந்த புது வருஷத்தில் என்னால் கடன் வாங்காமல் என்னுடைய ஃபேமிலிக்கு வந்து எதிர்பாராத செலவுகளை என்னால் மேனேஜ் பண்ண முடியுமா? கடன் வாங்காமல் மேனேஜ், அதுதான் சார் முக்கியமான. முதல்ல கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்கள் கடன் தான் கட்டிகிட்டே இருப்பீங்க. ஸோ முதல் ஸ்டெப்பு அதுதான். அதுக்கு என்ன வழி? ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், தனியாக ஒரு அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டில் திடீர்னு மொபைல் உடையும், ஏன்னா ரோட்டில் வண்டியை நிறுத்தினா அவனை அடிச்சுட்டு போயிடுவான், அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான எதிர்பாராத செலவுகளுக்கு அந்த அக்கௌண்ட்டில் இருந்து நான் செலவழிக்கிறேன். இதை நான் ஒரு வருஷம் மேனேஜ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பெரிய விக்ட்ரி. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் வராது. கடன் வாங்காமல் ஒரு வருஷம் வாழ்ந்துட்டேன்னு வச்சுங்க, பெரிய சந்தோஷம். அதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோனாக அவங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க எஸ்ஐபியில் போடலாம், இல்லை ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது அஃப்கோர்ஸ் ஒன்றும் பெரிய காமன் சென்ஸ் தான், எவ்வளோ முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் சம்பளம் உயர்ந்த போது அவங்க வாழ்க்கையும் உயர்த்திக்க கூடாது. அவங்க வாழ்க்கை திறனத்தையும் உடனே எனக்கு போனஸ் வந்துருச்சு, நான் புது வேலைக்கு போகிறேன், எனக்கு பெரிய சம்பளம்னா உடனே புது மொபைல் வாங்கக்கூடாது, புது பைக் வாங்குவாங்க, புது வேலைக்கு அப்படி வாங்கிட்டே போவோம். அஃப்கோர்ஸ் வாங்கலாம், நான் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, பட் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. உங்கள் சம்பளம் ஏறும்போது உங்கள் வாழ்க்கை திறனும் ஏறிட்டே இருந்ததுன்னா உங்களால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முடியாது. உங்கள் சம்பளம், எக்ஸ்பென்சஸ், இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த கேப் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் அந்த கேப்பு ஏறிட்டே போகணும். அந்த ஏறிட்டே போனால் தான் அந்த எக்ஸ்ட்ராவாக உங்களால் சேவ் பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் இப்போது 100 ரூபாய் எஸ்ஐபி கூட போடலாம் மியூச்சுவல் ஃபண்டில். பட் 100 ரூபாய் எஸ்ஐபி போட்டு யாரும் கோடீஸ்வரன் ஆக போதில்லை. இதுதான் உண்மையான ஃபேக்ட். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ, ஓகே, இன்றைக்கி என்னால் 100 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுது, நோ ப்ராப்ளம். அடுத்த வருஷம் 110 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, 125 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம வருஷம் ஏற்றுறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நமக்கு செல்வம் சேரும். போர்ட்ஃபோலியோ இதுதான், 50% 60% ஈக்விட்டி, மீதி வந்து ஃபிக்ஸட் இன்கம். இது போகணும். வேணா உங்களுக்கு கோல்டு சேர்த்துங்க, இல்லைனா வணக்கம் வேண்டாம். இந்த ஈக்விட்டியில் ஒரு சாதாரண இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணால் போதும். எந்த விதமான அனாலிசிஸும் பண்ண வேணாம், ஆப்பெல்லாம் பார்க்க வேணாம், எதுவும் பார்க்கணும். சாதாரண நிஃப்டி 50, நிஃப்டி 100, நிஃப்டி 500 அந்த மாதிரியான ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணால் நம்ம வேலையை பார்க்கலாம். அது பாட்டு மார்க்கெட் ஏறும்போது அது பாட்டு நமக்கு பணம் வந்துட போகுது. ஸோ இது சிம்பிள் வேலை. இந்த 15 வருஷம் நம்மளால் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு வச்சுங்களேன். பிரச்சனை இல்லாமல், அஃப்கோர்ஸ் பிரச்சனைகள்லாம் வரும், அதெல்லாம் ஓகே, அதை கடந்து தானே போகணும். பட் 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் டெஃபினட்டாக நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ சின்ன ஐடியா சார், நீங்கள் சொல்லும் போது எனக்கு தோணுச்சது, நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்பயும் கஷ்டப்பட்டேன், 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்பயும் கஷ்டப்பட்டேன், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்பவும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ ஒரு சின்ன சஜஷனாக சொல்லுங்கள் சார். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் இருக்குது, 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து எவ்வளோ வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எடுத்து வைக்கணும், எவ்வளோ வந்து சேவிங்ஸுக்கு எடுத்து வைக்கணும், எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வைக்கணும், எவ்வளோ வந்து செலவு பண்ணலாம்? இதை வந்து நல்ல கேள்வி. இது என்ன ப்ராப்ளம்னா, நம்மளோட வாழ்க்கை திறனை ஏற்றிட்டே இருக்கிறதுனால தான் கஷ்டப்படுற மாதிரியே இருக்கும். நம்ம வந்து ஒன்று சொல்லுவாங்க, இப்போது இதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சோம்னு வச்சுங்களேன், வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம்.
யோசிக்காமல் உங்களால் எதையாவது ஒன்று வாங்க முடிஞ்சா அப்போ தான் உங்களால் நிஜமாவே அதை அஃபோர்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கலாமா, இந்த பைக் மாடல் புது மாடல் வாங்கலாமா, இது மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. யோசிச்சு கடைசியில் இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. நீங்கள் இஎம்ஐ கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. முதல்ல மொபைல் இஎம்ஐலேருந்து ஆரம்பிக்கும். மொபைல் இஎம்ஐ, கார் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, அதுக்கப்புறம் ஃபைனலாக வீட்டு இஎம்ஐயில் வந்து முடியும். அது வீட்டு இஎம்ஐ அது முடிச்சு போகிறதுக்கு 45 வயசு ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு டைமே இருக்காது. ஸோ இந்த மெயின் இந்த ப்ராப்ளம் வந்து இஎம்ஐயில் வாங்கி பண்ணுறதுனால தான். ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் எவ்வளவு கட்டுப்படுத்த முடியுமோ அதை கட்டுப்படுத்தணும். செகண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணணும். ப்ளஸ் இன்கம் ஏற்றணும். நான் யங்ஸ்டர்ஸ்க்கு எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து தயவுசெய்து ட்ரேடிங்லாம் பண்ணி டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஏன் மார்க்கெட் போச்சு, இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆப்பில் பார்த்துட்டே இருப்பாங்க. லஞ்ச் டைம் ஆஃபீஸில் லஞ்ச் டைமில் பார்த்தீங்கன்னா ஆப்பை பார்த்துட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இறங்குதா, இன்றைக்கி எவ்வளோ வந்தது, நான் 3:30 மணிக்கு மார்க்கெட் முடிஞ்ச உடனே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் டைத்தையே வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டு அது பாட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் லைஃப்பை, உங்கள் ஹெல்த்தை பார்த்துங்க, உங்கள் ஃபேமிலியை பார்த்துங்க. உங்களுடைய லைஃப் இன்கம் எவ்வளோ ஏற்ற முடியுமோ, உங்களுடைய அப்ஸ்கில். இன்றைக்கி எனக்கு இவ்வளோ ஸ்கில் இருக்குது, நாளைக்கு ஏஐ வருதுன்னா என் வேலை போயிடுமா, அந்த பயம் இருந்தால் அந்த சேஃப்டி நான் எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறது. என் ஜாப் நான் என்னுடைய ஜாப் வந்து யாராலும் எடுக்க முடியாத அளவுக்கு என்னுடைய ஸ்கில்ஸ் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் இன்கம் ஏறும். உங்கள் லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஏறாமல் இருந்ததுன்னா அந்த கேப்பை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் டெஃபினட்டாக உங்களுக்கு செல்வம் பெறும். நீங்கள் இதுதான் ப்ராப்ளம், நம்ம ஏற்றிக்கிட்டே போகக்கூடாது லைஃப் ஸ்டைல். சரி, இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க வீடு வந்து இஎம்ஐயில் வாங்கிடுறாங்க அப்படின்னு. இப்போது எல்லா மிடில் கிளாஸுக்கும் ஒரு ஆசை என்னன்னா சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படி ஆசையாக இருக்கும் சார். அது வந்து அப்போ தான் அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு பெட் வினராக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் 50,000 சம்பாதிக்கிற வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவார், கடன் உடனே வாங்கி லோன் போட்டலாம் அப்படின்ட்டு மாதம் 30,000 கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அது மாதிரி வீடு வாங்குறது சேஃபா, அப்படி இல்லைனா வந்து வேறு எப்படி சார் வீடு வாங்குறது சேஃபான முறை நீங்கள் சொல்ல வரீங்க? டெஃபினட்டாக வீடை பற்றி எமோஷ்னல் நிறைய தமிழ்நாட்டில் பர்டிகுலர்லி சவுத் இந்தியாவில் வீடுனா ஒரு பெரிய எமோஷ்னல் கான்செப்ட். ஏன்னா ரெண்ட்லேயே தான் இருந்திருப்பாங்க, அவங்களுக்குன்னு சொந்த செவரோ கூரையோ கிடையாது. ஸோ அவங்க ஒரு புது பர்சன் வீட்டில் சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே ஒரு வீடு வாங்கலாங்கிற ஒரு கனவு எல்லாருக்கும் இருக்கும். அப்சல்யூட்லி ஃபைன், நோ ப்ராப்ளம். நீங்கள் வாங்குங்க. உடனே ரொம்ப அவசரப்பட்டு வாங்காதீங்க. ஒரு 24, 23 சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்களேன். கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் பில்ட் பண்ணிங்க. ஒரு 28, 29 நீங்கள் ஹோம் லோன் வாங்க ஆரம்பித்தா கூட போதும். ரெண்டாவது, ஹோம் லோன் ஆரம்பித்த உடனே அதை அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் அந்த ப்ரீபே பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரிப்போர்ட் படி 15 வருஷம் டிப்பிக்கலாக எல்லாரும் ஹோம் லோன் வாங்குறது 15 வருஷத்துக்கு வாங்க. முக்கால்வாசி பேர் 7லேருந்து 8 வருஷத்தில் அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஐயோ இன்ட்ரெஸ்ட் போதே, லாஸ் ஆகுதே, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணுமே பேங்க்குக்கு, என்னெல்லாம் பணம் எப்படியாவது இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வாங்கி இபிஎஃப் பிபிஎஃப்லாம் கையை வச்சு எப்படியாவது அடிச்சிடுவாங்க. அதை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இஎம்ஐ அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கட்டும். நீங்கள் வந்து உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த இஎம்ஐ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக அந்த இஎம்ஐ அமௌண்ட் உங்களுக்கு கம்மியாக தெரியும். அது வந்து லோன் கட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணும்போது நம்ம சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது இஎம்ஐ கம்மியாக தான் உங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் இப்போ 75,000 சம்பாதிக்கிறீங்க. அடுத்து ஒரு 6 மாதத்தில் உங்களோட சேலரி வந்து ஜம்ப் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, 1.25 lakhs ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே இஎம்ஐ தான் இருக்க போகுது. அப்போ அந்த இஎம்ஐ உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக தரும். ஸோ அது மாட்டி கட்டிகிட்டே இருங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா முதல்ல இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த அமௌண்ட்டை டெஃபினட்டாக உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ப்ளஸ் நீங்கள் அதை ப்ரீபே பண்ணணுன்னு ஒரு வெறியில் இருந்தீங்கன்னா அது கொலை வெறி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் என்னை திட்டுவாங்க, இந்த மாதிரி இப்போ சொல்கிறானே இவன். அது ஒரு நெக்ஸ்ட்டு நியர்லி 10 வருஷம் போய்டும். இந்த ப்ரீபே பண்ணி அதை முடிக்கிறதுக்கே ஒரு 10 வருஷம் போடும். அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அப்புறமா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா உங்கள் டைமும் போகும், உங்களுடைய வெல்த் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியும் போகும். அந்த இஎம்ஐ அது பாட்டு ஓடிட்டு இருக்கட்டும். அதனால தான் நான் எல்லாம் சொல்லுவேன், முதல்ல இஎம்ஐ வாங்கும்போதே ரொம்ப பெரிய இஎம்ஐயாக போயிடக்கூடாது. உங்கள் டோட்டல் இன்கம், அதாவது உங்களோட ப்ளஸ் உங்களுடைய ஸ்பவுஸ், இந்த டோட்டல் இன்கம், ஃபேமிலி இன்கம், அதில் 40% தான் இருக்கணும். அதாவது இஎம்ஐலே. ஸோ 100 ரூபாய் உங்கள் ஃபேமிலி இன்கம்னா 40 ரூபா தான் இஎம்ஐ இருக்கணும். அதுக்கு மேலே இஎம்ஐ போச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா உங்களுக்கு செலவு வந்தால் கூட உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட்டுருங்க, செலவே ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் இஎம்ஐ, அதனால தான் சொல்கிறேன், உடனே வீட்டு கடன் வாங்கிடாதீங்க.
2023 நீங்கள் ஜஸ்ட் டிகிரி முடிச்சுட்டு வேலை பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உடனே வாங்கிடாதீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட், அதுக்கப்புறம் அந்த 5 வருஷத்தில் உங்களோட இன்கம் கொஞ்சம் உயரும். அட்லீஸ்ட் ஒரு ப்ரொமோஷனாவது வந்திருக்காதா, ஒரு 5 இயர்ஸில் ஒரு 2-3 இன்க்ரிமெண்ட்டாவது வந்திருக்கும். அந்த டைம் அதுக்கப்புறம் நீங்கள் இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த இஎம்ஐயோட வலு கம்மியாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இஎம்ஐ ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு வேறு வேலைக்கு போகிறீங்களோ இல்லை ஒரு இன்னொரு ப்ரொமோஷன் கிடச்சினோ அது இன்னும் கம்மியாக தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மைண்ட் செட், இந்த எல்லாமே மைண்ட் செட் தான். உண்டென்றால் உண்டு, நீங்கள் சின்னதுன்னு நினச்சிங்கன்னா சின்னது, இல்லைன்னா பெரிய விஷயம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இஎம்ஐயும் பேலன்ஸ் பண்ணுங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸோ நீ சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்.